1000 கருக்களோட சண்டையிட்டு நாங்கள் முந்திக் கொண்டு வந்த பிறவி. ஆகவே அந்த நாங்கள் பிறப்பில் இருந்தே எங்களோட தோட்டத்துக்கு சவால்கள் அது விதிவிலக்காக யாருக்குமே அமைவதில்லை. எந்த ஒரு உயிரினமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த சவால்கள் எங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலேயே பெற்றோர்கள் சிறு வயதில் வளர்க்கும் போது மிகுந்த ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். தந்தையாருக்கு ஒரு வியாபாரம் இருந்தது, தோட்டங்கள், வயல்கள், வெள்ளாமை என்று சொல்லி எக்கச்சக்க வருமானங்களோட நல்ல ஆம், ஒரு அழகான வாழ்க்கை. எங்களுக்கு கஷ்டமண்டா என்னென்னு தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இன்றைக்கும் எங்களுடைய காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒலி ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவர்களாக, பண்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நாங்கள் இன்று வரைக்கும் கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதுபோக 90ஆம் ஆண்டு எல்லோருக்கும் இருக்கிற சவால்கள் போல எங்களுக்குமே ஒரு சவால்கள், போர், வன்முறைகள். அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்வந்தராக, எவ்வாறு செல்வாக்கான வாழ்க்கையை அனுபவித்தோமோ அது அவ்வாறே தலைகீழாக மாறி போடுவதற்கு ஒரு அடுத்த உடுப்பில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 11, மாலை 7:30 என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1414வது நாளாக இத்தளத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்ளப்படும். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக நடைபெற ஒளிர் அரங்கம் உணர்வறிவி அமைப்பு அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. அதில் மூவர் கலந்து கொள்வதாக சதீஷ், கணேஷினி, ஜீவா நிகழ்வு தன்னம்பிக்கையும் என் வாழ்க்கையும் என்ற தலைப்புடன் ஆனது. பின்பு கலந்துரையாடலும் அறிவித்தலுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும் 9:30 மணி அளவில். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவில் இருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். இன்று வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்வோம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் பொழுது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள்.
மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். மேற்கூறிய முறைகளில் கைகள், கால்கள், கண்களை ஒழுங்கமைத்து நாம் செய்வதால் 100% விஸ்வசக்தியை எமக்குள் உள்வாங்கி எமது உடல், மனம், ஆன்மா ஒருங்கிணைக்க வழிவகை செய்வோம். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாம் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாரதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு மேலும் ஒத்துழைத்த மாஸ்டர்ஸ், இசை வழங்கியவர், பதாதைகளை வழங்கியவர், பதிவு செய்து கொண்டிருப்பவர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இரவு பிரதம நிகழ்வுக்கு வரப்போகின்றோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒளி அரங்கம் உணர் அருவி அமைப்பு சிறையிலே மூவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தலைப்பு தன்னம்பிக்கையும் என் வாழ்க்கையும். இதை நாம் மூவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்று தளத்தை சதீஷ் மாஸ்டருடன் கையளிக்கின்றேன் மேற்கொண்டு நடத்துவதற்கு. நன்றி. இந்த நல்ல மாலை வேளையிலே எங்களை இந்த இடத்துல குடிச்சேர்த்தவர்கள் கடவுளுக்கு நன்றியை செலுத்தி கொண்டு, உண்மையாக இந்த தளத்துக்கு எங்களை குடிச்சேர்த்த அண்ணன் ஸ்ரீஸ்கந்தராசா அண்ணாவுக்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதோட இங்கே இருக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம். உண்மையாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் என்னோட கதைக்க நாங்கள் ஒளிர் பேச்சாளர்கள் ரெண்டு FA தமிழ் டிவியில் நாங்கள் சிறிய பட்டிமன்றம் ஒன்று கொடுக்குறோம். நாங்கள் அப்போ அதை பார்த்துக்கிட்டு அண்ணன் எங்களை கேட்டு இதுக்கு அழைத்திருக்கிறார். நாங்கள் பெரிய பேச்சாளர்கள் இல்லை என்றாலும் எங்களால் முடிந்தவற்றை இந்த இடத்துல பயிர வந்திருக்கிறோம். உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிற ஒளிர் பேச்சாளர் ரெண்டு எனது மனைவி எஸ் கணேசனி அவர்களும், மற்றது இதில் BA பட்டதாரியான ஜீவமாதி
வி ஜீவமதி அவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் எங்களோட சேர்ந்து பேசுவதற்காக. உண்மையாக நாங்கள் பாப்பமாக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட போட்ட விஷயம் என்னவென்றால் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை பற்றி பேச வந்திருக்கிறோம். தன்னம்பிக்கை பற்றி பேசுற நாங்கள் உண்மையாக இந்த நாளை இந்த நேரம் ஒரு 9 o'clock 8 o'clock இருக்கு. இன்னும் ஒரு 3 மணித்தியாலமான அடுத்த நாள் வரப்போகிறது. உண்மையாக அடுத்த நாள் ஒரு நல்ல நாளாக வரப்போகிறது என்றதுக்காக இந்த 3 மணித்தியாலத்துக்கு முதலேயே எங்களுக்கு இதுல இந்த ஒரு பேச்சை நாங்கள் கொடுக்குறோம் என்றால் இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக தான் இருக்கு. நாளைய நாள் கன தூரம் நாங்கள் போகவில்லை. இன்னொரு 3 மணித்தியாலம் அடுத்த நாள் வரப்போறது. அடுத்த நாள் எங்களுக்கு வரப்போகிற நாள் எல்லாம் நல்லா, அந்த நாள் நல்லா தான் எங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்கள் நம்பிக்கொண்டு இருப்பார்கள், நல்லது கட்டாயம் நடக்கும். அதான் தன்னம்பிக்கை. நாங்கள் இப்ப இந்த தன்னம்பிக்கைக்குள்ள நாங்க போறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சின்ன தன்னம்பிக்கைய வருகிறதுக்கான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு போவோம். நான் பாடுகிறேன், ஆனால் மியூசிக் வேணும். ஆனால் இந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு இப்ப எனக்கு வயசு பார்த்தாலும் ஒரு 35 வயசுக்கு முற்பாடு தெரியும்தான். இந்த என்ன அந்த பாட்டு முந்தி கேப்பம், அந்த ரெக்கார்ட் மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும், அதுல ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அதை போட்டு சுத்தி போட்டு போடுற எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாங்கட வீட்டை போட்டு இந்த பாட்டு தன்னம்பிக்கை. எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே சின்ன வயசுல அந்த பாட்டு இப்போ எனக்கு நிக்குது. அதற்கு நான் இந்த பாட்டை நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் எங்கட வார்த்தைக்கு போவோம். பாப்போம் இருக்கா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரிது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரிது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? ஓகே, நன்றி. உண்மையாக இந்த பாடல் உண்மையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாக தான். உண்மையா இந்த பாடலை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை. உண்மையாக நாங்கள் வெற்றியை நாங்கள் பாப்பமா இருந்தால் வெற்றி எல்லோருக்கும் நிரந்தரமாக கிடைக்கப் போவது இல்லை. ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு மனிதன் கட்டாயம் பல தோல்விகளை சந்தித்துத்தான் வர வேண்டும். அந்த வெற்றியை நாங்கள் பெற வேணும் என்றால் உண்மையாக தோல்விகளை சந்தித்தால்தான் வெற்றிகளை பெற முடியும். நீங்க தோல்விகளை சந்திக்காவிட்டால் வெற்றிகளை கடைசி வரை பெற, அப்படி நீங்கள் தோல்விகளை சந்திக்காமல் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்களாக இருந்தால் அது அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படும். சிலர்களுக்கு அது அதிர்ஷ்டமாக கிடைக்கும், சிலவர்களுக்கு உண்மையாக. அதாவது நாங்கள் என்ன வெற்றி பெற்றாலும் தோல்விகளை சந்தித்துத்தான் நாங்கள் வெற்றிகளை பெற்றாலும் அந்த வெற்றியின்றி ஒரு அருமை தெரியும். அதாவது வெற்றி வருகிறதென்ற எங்களுக்கு கட்டாயம் அங்கால் எங்களுக்கு ஒரு தோல்வி வரப்போகுது என்று தெரியும். அந்த தோல்வியை நாங்கள் மேற்கொண்டு அதிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால்தான் கட்டாயம் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதாவது நாங்க பாப்பமா இருந்தால் நீங்க பாத்தீங்கன்னா இரும்பு தெரியும். இரும்பு ஒரு இரும்பை பற்றி கொடுத்த இரும்பை நீங்க வளைக்க முடியாது, உங்களால ஒரு பக்கம் என்னவும் செய்யவும் முடியாது. அப்ப அந்த இரும்பை கூட வளைக்கக்கூடிய ஒரு அதாவது ரெண்டாக முறிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். துருக்கள், அந்த இரும்பு துருக்கள் இருக்கு, அந்த துருக்களுக்கு அந்த இரும்பை வளைத்து உடைக்கக்கூடிய, அது யார் வழியிலத்திலிருந்து வர இல்லை. அந்த அந்த இரும்புல இருக்கிற ஒரு துருக்கள் தான் அந்த இரும்பை வளைத்து உடைக்க முடியும். அதை
அதை முறைக்கு எடுக்க முடியும். ஏனென்றால் அது கொஞ்சம் கொஞ்சம் அரிச்சு அந்த இரும்பின் துகள்கள் போய் அந்த இரும்பு துகள்கள் போய் அதை முறிக்க முடியும். அதால நான் இப்ப சொல்ல வாரது என்னென்றால் நம்பிக்கை கட்டாயம் தேவை. நம்பிக்கை எங்களுக்குள்ளதான் இருக்கும். அதாவது எதிர்மறை நம்பிக்கைகளை நாங்கள் விட்டுவிட்டு நேர்மறை நம்பிக்கைகளை நாங்கள் வைப்பமாக இருந்தால், அதாவது நேர்மறை நம்பிக்கைகளை வைப்போமா இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெறலாம். உண்மையா நாங்க பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு என்ற வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 1999 இந்த கண்ட்ரிக்கு வந்து நான் அப்படியும் ஒரு 1 இயர்ல நான் ஒரு சுய பிசினஸ் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தேன். நான் அந்த பிசினஸ்ல நான் உண்மையாக நல்லா கொடி கட்டி நல்ல காசு சம்பாதிச்சேன், நல்ல இதுவெல்லாம் சம்பாதிச்சு. ஆனால் ஒரு 2008 அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிட்டு அந்த ஒன்றுமே இல்லாத தரத்துல அப்ப எனக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது. அந்த பில்டிங்குக்கு என்ன செய்தோம் என்றால் மோர்கேஜ் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லாம போயிட்டு. அப்ப என்ன மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது, கட்டாய ஒரு வழி பிறக்கும். அநேக வழிகள் அடைக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு வழி இருக்கும். அந்த வழியை நாங்க தேடி பிடிக்கணும். அந்த வழியை நான் தேடி பிடித்தேன். என்னென்று பிடித்தேன் என்றால், நான் பேங்கிங் கலெக்டர் என்னால மோர்கேஜ் கட்ட முடியாது. அப்ப அவர்கள் சொன்னா வீட்டை வித்துட்டு கட்டு, வீட்டை என்ன பிசினஸ் ப்ராப்பர்ட்டி அதை வித்து கட்டண்டாங்க. அப்ப நான் பார்த்தேன், ஓகே, ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து அதை விற்க சொல்லி, அப்ப அதை விற்க சொல்லி கொடுக்க திருப்பி நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். இவங்க விற்க சொல்லி கொடுத்தால் அந்த வீடு என்ன செய்வாங்க, அந்த பிசினஸ் என்ன செய்வாங்க என்றால் கொண்டே ஒரு ஒக்சல்ல போட்டு வித்து அவங்க தங்களோட காசு எடுப்பாங்க. நான் அதுக்கு முதல் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். நானே கொண்டே ஒக்சல்ல போட்டேன் ப்ராப்பர்ட்டியை போட்டு அந்த சர்டிபிகேட் எடுத்து பேங்குக்கு அனுப்பினேன். இந்த நானே ஒக்சல்ல போட்டுப்பேன் ப்ராப்பர்ட்டியை. பில் படையில என்ன செய்யறேன், அவங்க தந்தாங்க 3 இயர்ஸ் தந்தாங்க டைம். 3 இயர்ஸ் நீ ஒன்றுமே எனக்கு பே பண்ண தெரியல. 3 இயர்ஸுக்கு பிறகு என்னிடம் வாங்கின கடனை அவ்வளோத்தை நீ பே பண்ணு. அந்த 3 இயர்ஸும் அந்த ப்ராப்பர்ட்டியில வார வருமானத்தை எடுத்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில இதை பே பண்ணி முடிக்க விட்டேன். அப்ப இங்கே ஒரு வழி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்க தோக்க மாட்டோம். எங்க போனாலும் எங்க மனசுல என்ன நம்பிக்கை இருக்குதோ அது நாங்க இப்ப வைஃபை சிரிப்பா சிரிப்பா ஒன்றுமே என்னிட இருக்காது. ஆனா நாங்க திங்க் பண்றது வேறையா இருக்கு. ஒன்றுமே இருக்காது. ஆனா பார்த்தா பெரிய இதுல திங்க் பண்ண என்னது உங்களுக்கு கொஞ்சம் மண்டப்பளதான் வாய் அப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது எனக்கு தேவை என்றால் அதையே யோசிச்சு கொண்டிருந்து அந்த நம்பிக்கையோட இருந்து கட்டாயம் நாங்க நம்பிக்கை எந்த நம்பிக்கை எதிர்மறையை விட்டு நாங்க நேர்முறையான எண்ணங்களை நாங்கள் திங்க் பண்ணும் பொழுது கட்டாயம் அந்த விடயத்தை நான் இந்த வாழ்க்கையில அடைஞ்சிருக்கேன். எல்லா விஷயத்தையும் நேர்மறையா நான் திங்க் பண்ணும் பொழுது, ஆனா இதுவரைக்கும் நான் அடையாத விஷயம் வந்து இல்லை. நான் திங்க் பண்ணுவேன், ஆனா காலங்கள் எடுக்கும், ஆனா அடைஞ்சிருக்கிறேன். அதான் நான் சொல்றேன், நம்பிக்கை கட்டாயம் வாழ்க்கைக்கு முக்கியம். அதோடு என்னுடைய வாழ்க்கையை நானும் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி எனது அணி இப்பொழுது ஜீவமதி அவரிடம் ஒரு உரையாடலை கொடுக்கின்றேன். அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று உண்மையாகவே இந்த வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த பயணத்தில நாங்கள் ஒவ்வொரு படியிலேயும் ஒவ்வொரு சவால்களையும் ஒரு வாய்ப்புகளையும் நாங்கள் எங்களை கடந்து கொண்டுதான் போகிறது. உண்மையாகவே பார்த்தால் அதுல தன்னம்பிக்கை என்பதுதான் எங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். எனது கதையை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்குள் வந்த தன்னம்பிக்கை என்பது ஒரு சிறு வித்தியாசமாக இருக்கும். ஏனெனில் நான் சிறு வயதில் அம்மா அப்பாவுடன் இருக்கும், எனது பேரண்ட்ஸுட இருக்கும் போது எனக்கு எல்லாமே கிடைத்தது என்பதை விட நான் அதில் திருப்தி அடைந்து கொண்டேன் என்றுதான் சொல்லுவேன். எல்லாமே எனக்கு என்னை அவர்கள் எப்பொழுதுமே எனக்காக விட்டு கொடுத்தும் என்னை தட்டி கொடுத்தும் வளர்த்தார்கள். அதனால் எனக்கு அதை சிந்திக்கும் ஆற்றல் இருக்கவில்லை. எனக்கு அந்த தன்னம்பிக்கையை எனக்கு வளர்த்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. நான் ஒரு வெற்றியை அடையணும், நான் இதை அடையக்கூடாதுன்னு நான் அந்த காலத்தில் நான் சிந்திக்கவில்லை. உண்மையாகவே அந்த சிறு வயதில் எனக்கும் அந்த சிந்திக்கும் எண்ணம் வரவில்லை. எல்லாமே கிடைத்தபடியாலோ என்னமோ தெரியவில்லை. அதை நான் எட்டி பார்க்கவில்லை. பாடசாலைகளிலும்
நான் படித்தால் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நான் அதுலயும் நான் திருப்தியைத்தான் கண்டு கொண்டேன். நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இந்த மார்க்ஸ் போதும் என்று அதுலயும் நான் இப்பொழுதுதான் அதை நினைத்து பார்க்கிறேன். அந்த பாடசாலை வாழ்க்கைகளில் கூட நான் முதலாவதாக வர வேண்டும் என்பதை விட எனக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் அப்பவும் நினைத்தேன். அதேதான் நான் இன்றும் நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வாரேன். எனக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டுமே தவிர அன்றைக்கு நான் முன்னுக்கு நிக்கணும் என்றதை நான் சிந்தித்து பார்க்கவில்லை. ஏனென்றா என்ன நான் ஒரு சராசரியான மாணவராகவும் இருக்கவில்லை. ஏன்னா நான் ஒரு வருத்தம் காரணமாக என்னை ஒருத்தர் மேடையில் ஏற்ற மாட்டார்கள் அதிகமாக. என்ன அதிலேயே நான் முடியாது என்பதனால் என்னை ஒருத்தர் மேடையில் ஏற்றி பார்க்க மாட்டார்கள். அப்ப அப்படியே என்னை வைத்து வளர்த்து விட்டார்கள். அவர்களின் சொற்படியே நடந்து விட்டு வந்து விட்டேன். பிறகு எனது ஒரு வாழ்க்கையில நான் டீனேஜா வரும்போது நான் கொழும்புக்கு வந்தேன். A லெவல் முடிஞ்ச அப்புறம் அங்க நான் ஒரு அக்கௌண்டன்சி படிக்கல. நான் தனியே இருந்தேன், தனியே வேலை செஞ்சேன். அப்பவும் நான் சக மனிதர்களோட பாவித்து இருந்தேன். எனது எக்ஸாமை நான் பாஸ் பண்ணி கொண்டு போனேன். என் வேலையிலேயே நான் அதன்படியே போய்கொண்டிருந்தபடியா அதுலயே நான் முன்னுக்கு வரணும், நான் தான் முதலாவதாக நிக்கணும், இந்த கம்பெனியை நான் ஆளணும் என்று இன்றைக்கு நினைத்ததில்லை. அப்படியாக நான் வர வேணும் என்றது கூட எனக்கு அப்ப தோன்றவில்லை உண்மையாகவே பார்த்தால். ஆனா நான் என்னுடைய காசில் நான் வாழ்ந்து நான் திருப்தியாகத்தான் இருந்தேன். இன்று பார்க்கும்போது நான் அந்த ஒரு லைஃபை நான் சந்தோஷமாகவே கடந்திருக்கிறதாகத்தான் நினைத்திருக்கிறேன். அதன் பின்பு பார்க்க போனா கூட திருமண வாழ்வில் கூட கணவனிடம் கணவன் சொற்படிதான் நடந்தேனே தவிர எனக்கொண்டு ஒரு எய்மை வச்சு நான் போகவில்லை. 2 பிள்ளைகள் பிறந்ததுதான். ஆனா அவர்களை நான் எனது கடமையின்படி எனது இதன்படியே எல்லா கடமைகளையும் சரியாக செய்ததாக எனக்கு ஒரு திருப்தி. ஆனா எல்லாற்ற வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்பு முனை வரும் என்பது போல எனது வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை வரும் பொழுதுதான் நான் நினைத்தேன் எனது ஐடென்டிட்டி என்ன, நான் யார் என்பதை இவ்வளவு காலமும் தொலைத்து விட்டு இருந்திருக்கிறேன் என்பது. அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். எனக்கு ஏன் நான் இவ்வளவு காலமும் நான் இப்படியே இருந்து விட்டேன், ஏன் நான் எனக்கு கொண்டொரு ஐடென்டிட்டியை நான் இவ்வளவு காலமும் கொண்டு வரவில்லை என்று. அதற்கு முன்னம் நான் அதிர்ஷ்டக்காரியோ என்று நினைச்சேன். நான் அப்பொழுதுதான் நான் நினைச்சேன் ஒரு துரதிர்ஷ்டக்காரியோ என்றது அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். உண்மையாகவே அதன் பிறகுதான் தனித்து நின்று ஒரு குடும்பத்தை கொண்டு வரும்பொழுது அப்பொழுதுதான் எனக்கு பொறுப்பென்றால் என்ன என்பதும் விளந்தது. இத்தனைக்கும் இது வரும்பொழுது எனக்கு 50 வயது ஆகிவிட்டது என்பது இன்னும் ஒரு கருத்தாகவும் சொல்லுகின்றேன். அதன் பிறகுதான் எனது வாழ்க்கை இப்படி ஒரு திசை திருப்பமாக மாறும் என்பதை நான் உணர்ந்த காலங்கள். தனித்து நின்று நானே எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். நான் விழுந்தால் என் பிள்ளைகள் விழுந்து விடுமோ என்ற ஒரு தயக்கம் கூட வந்தது. அதில் நின்று இல்லை, எழுந்து நில் என்று சொல்லி எனக்குள்ளேயே நான் போட்டுக்கொண்டேன். நான் எழுந்து நின்றாத்தான் நான் முடியும், மற்றவர்களை எழுப்பி வைக்க முடியும் என்பது சொல்ல கூட அப்பொழுதுதான் வந்தது. என்னால் முடியும் என்று நான் திரும்ப திரும்ப என் வாழ்வில் சொல்லிக் கொண்டிருந்தேன், என்னால் முடியும் என்று. ஆனா உண்மையாகவே என்னால் முடிந்ததாகத்தான் இருக்கிறது. அந்த வசனம் நான் எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் அதை நான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பேன். என்னால் முடியும், இதேன் என்னால முடியாது. அன்று நான் என்னால் முடியாது என்ற ஒரு காரியம் ஒரு மேடையில் ஏறி பேசவே எனக்கு என்ன விடமாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருந்த சந்தர்ப்பம் மாறி என்னால் முடியும், எதுவுமே என்னால செய்ய முடியும். ஏன் அன்றைக்கு அப்படி இருந்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாமே முடியும் என்று சொல்லி எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது எனது நம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கை தான் என்ன நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றா கூட நான் அந்த தன்னம்பிக்கையைத்தான் சொல்லுவேன். நான் என்னால் முடியும் என்று நான் நினைத்தபடியாத்தானே நான் இன்றைக்கு இப்படி ஒரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு. அது மனிதராகத்தனம். எத்தனையோ வகையான மனிதர்கள் சொல்லுவார்கள், நரியின் கூட்டத்தில் இருந்தால் நாங்கள் ஊழையிட்டுத்தான் வாழ வேண்டும், சிங்கத்தின் இதில் இருந்தால் நாங்கள் கர்ச்சித்துத்தான் வாழ வேண்டும் என்று. அது போலத்தான் எத்தனையோ மனிதர்களை சந்தித்தேன். நான் தனித்து நிற்கும் போது எவ்வளவு பேர் என்னை விட்டு ஓடினார்கள், எவ்வளவு ஓடின. ஆனா அப்பொழுதுதான் நினைச்சேன் எல்லாரும் என்னிடம் வர வேண்டும், ஒரு நாளைக்கு என்னிடம் வர வேண்டும் என்று நினைச்சேன். ஆனா இன்று நான் உண்மையாகவே நான் யோசிக்கும் போது நினைச்சேன் என்னால் முடியும் என்ற வசனம் இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு வைத்திருக்கின்றது. இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில வர்றதுக்கும் அது ஒரு தனித்து நின்று போராடிய நான் இவ்வளவு தூரத்தை 70% நான் அடைந்து விட்டதாக நினைக்கிறேன். இன்னும் ஒரு 30%, 65 வயதில் தான் இங்கு ஓய்வு இது கொடுப்பார்கள். அந்த இன்னும் 10 வருடங்கள் எனக்கு இருக்கிறது, அதிலும் சாதித்து காட்ட முடியும் என்ற தன்னம்பிக்கை இன்று எனக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே அந்த தன்னம்பிக்கையை நான் ஏற்படுத்தி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையா நாங்கள் நினைக்கிறேன் நான் முடிக்கிறேன் என்ற நான் இப்பொழுது இப்ப நச்சு கொண்டிருப்பேன்.
நான் முடிப்பேன், இதை முடிக்கிறேன் என்ற தன்னம்பிக்கையே வெற்றிக்கு ஒரு வித்து தானே. எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் இந்த இந்த நம்பிக்கையால் தான், இந்த தன்னம்பிக்கையால் தான் உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து தொடர்ந்து கணேசினி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பற்றி இப்பொழுது தங்களுடைய வாதத்தை முன்வைப்பாரு. இந்த மாலை வேளையிலே கூடியிருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே என்னை பற்றி ஒரு அறிமுகம் என்று சொன்னால், 2 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தாயாகவும் ஒரு மனைவியாகவும், பெற்றோருக்கு ஒரு நல்ல மகளாகவும், சகோதரர்களுக்கு நல்ல ஒரு தமக்கையாகவும், நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே நல்ல ஒரு நண்பியாகவும் என்று ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இன்றைய இடத்திலே நான் ஒரு எஃப்ஏ தமிழ் டிவியினுடைய ஒரு பேச்சாளராகவும் கூட இருப்பதாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பாக தன்னம்பிக்கையும் என் வாழ்க்கையும் என்று எங்களுக்கு தரப்பட்டிருந்தது. தன்னம்பிக்கை என்று சொன்னால், ஒரு மனிதன் எதை சாதிக்க முடியும், எந்த உயரத்தை அடைய முடியுமோ அவ்வாறு எல்லாவற்றுக்கும் வழி சமைத்து தருகின்றது இந்த தன்னம்பிக்கை என்ற ஒரு குணம். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் ஒரு திசை இல்லாமல் போகின்ற படகு, எந்த திசை என்று இல்லாமல் ஒரு கப்பல் போகுமாக இருந்தால் அது எந்த ஒரு இடத்தையும் அடைய முடியாது. அது போலதான் ஒரு மனிதன் தன்னம்பிக்கை இல்லை என்றால் அவனை கொண்டு எதுவுமே சாதிக்க முடியாது. ஆகவே தன்னம்பிக்கை என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு குணம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு தூரம் அது முக்கியமோ அதே அளவு தூரத்துக்கு மனிதனுக்கு இந்த தன்னம்பிக்கை முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மனிதர்கள் நாங்கள் பிறப்பெடுக்கின்றோம் என்றால் எங்களுடைய நாங்கள் கருவாகின்றோம் என்று எத்தனையோ ஆயிரம் கருக்களோட சண்டையிட்டு நாங்கள் முந்திக் கொண்டு வந்த பிறவி. ஆகவே அந்த நாங்கள் பிறப்பில் இருந்தே எங்களோட தோட்டத்துக்கு சவால்கள், அது விதிவிலக்காக யாருக்குமே அமைவதில்லை. எந்த ஒரு உயிரினமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த சவால்கள் எங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலேயே பெற்றோர்கள் சிறு வயதில் வளர்க்கும் போது மிகுந்த ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். தந்தையாருக்கு ஒரு வியாபாரம் இருந்தது, தோட்டங்கள், வயல்கள், வெள்ளாமை என்று சொல்லி எக்கச்சக்க வருமானங்களோட நல்ல ஒரு அழகான வாழ்க்கை. எங்களுக்கு கஷ்டமண்டா என்னென்னு தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இன்றைக்கும் எங்களுடைய காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒலி ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவர்களாக, பண்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நாங்கள் இன்று வரைக்கும் கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதுபோக 90ஆம் ஆண்டு எல்லோருக்கும் இருக்கிற சவால்கள் போல எங்களுக்குமே ஒரு சவால்கள், போர், வன்முறைகள். அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்வந்தராக, எவ்வாறு செல்வாக்கான வாழ்க்கையை அனுபவித்தோமோ அது அவ்வாறே தலைகீழாக மாறி போடுவதற்கு அடுத்த உடுப்பில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். சகோதரர்களும் 7 சகோதரர்கள். எங்களுடைய தந்தையாருக்கு 2 நேர உணவுகளை தருவது என்பதே சவாலாக இருந்தது. எங்களுக்கு உறவுகள் எல்லாம் தெரித்தோடி விட்டார்கள். பார்ப்பதற்கு உறவுகள் இல்லை. அந்த உலகத்திலே நாங்கள் எங்கள் குடும்பம் மாத்திரம்தான் இருக்கின்றது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய கல்வியை நிறுத்தி கொள்ளவில்லை. எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் தந்தை பாடசாலைக்கு போக வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். கிட்டத்தட்ட நாங்கள் ஓமந்தை பகுதியை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். இலங்கையிலேயே ஓமந்தையில் இருந்து நாங்கள் இருந்த இடம் வவுனியா டவுனுக்குள்ள. அதிலிருந்து ஓமந்தைக்கு அந்த பணி செயலாளர் இடம்பெயர்ந்து இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஓமந்தையில இருந்து வவுனியா நகரத்தை நோக்கி காலையில பாடசாலைக்கு மாலையில போகக்கூடியதா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வயது 11 வயது தான் எங்களுக்கு இருக்கும். அவ்வளவு தூரமும் இந்த சைக்கிளை ஓடி வர வேண்டும் நாங்கள். அப்பொழுது எங்களுடைய சிறு சகோதரர்களே இருவராகத்தான் ஒரு சைக்கிளை பயணிப்போம். இவ்வாறான ஒரு துன்பகரமான நிகழ்வுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இருந்த பொழுதும் எங்களுடைய தன்னம்பிக்கை, எங்களுடைய பெற்றோர்களுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்திலே விழுந்து விடவில்லை. அவர்கள் என்றுமே எங்களுக்கு கை கொடுத்தார்கள், தட்டி தந்து கொண்டே இருந்தார்கள். வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படித்தே ஆக வேண்டும், நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிரதியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எந்த ஒரு தாமதமும் எங்களுக்கு தரவில்லை. அப்படியே எங்களுக்கு தட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான்
பார்த்தோம், எங்களால் முடியவில்லை. ஒரு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்கு எங்களால் முடியவில்லை, தந்தையால் முடியவில்லை. அப்பொழுது அந்த சிறிய வயதில் நாங்கள் சேமிப்புகளையும் வெளியில வேலைக்கெல்லாம் போகல. அது எங்களோட அம்மா வந்து வெளியில வேலைக்கு போறதுக்கான ஒரு மனநிலைமையில இருக்கையில பெருமானங்கள் ஆக அந்த சின்ன 10-11 வயதிலேயே எங்களால என்னத்தை செய்தால் எங்களால உயிர் வாழ முடியுமென்றதை நாங்கள் எனது அக்கா, நான், தம்பி 3 பேரும் ஒவ்வொரு வயது வித்தியாசமாக இருந்ததால நாங்கள் சிந்தித்தோம். வீட்டில் எங்களால் இயன்ற அளவுக்கு கண்டுகள், தோட்டங்களை, சின்ன சின்ன மரங்களை உருவாக்கினோம். முருங்கை மரங்கள், வாழை மரங்கள், சின்ன சின்ன தோட்டங்களை நாங்கள் உருவாக்குவோம். அதுல எங்கட தேவைக்கு பாவனைக்கு போக மற்ற பகுதிகளே அயல் வீடுகளுக்கு வித்து விடுவோம், அல்லது கடைக்காரர்களுக்கு கொடுத்து விடுவோம். அல்லது வீடுகளில் ஃபுல்லா பூ மரங்களை நட்டு அவற்றிலே மாலைகள் தொடுத்து தேவையானவர்களுக்கு கொடுத்தோம். அவர் என்ன எவ்வாறெல்லாம் எங்களுடைய படிப்புக்கும் உடுப்புக்கும் பெற்றோர்களுக்கு தேவையான இடத்தை நாங்கள் கொடுத்து உதவுறதுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதையெல்லாம் செய்தோம். அப்பொழுது நம்மளுடைய நண்பர்கள் சொல்வார்கள், உண்மையிலே நீங்க கொடுத்து வைத்தவர்கள். இப்ப நீங்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒரு வாழ்க்கைக்கு போனா உங்களோட கணவர் கொடுத்து வைத்தவர், இப்படி ஒரு பண்பானவர்களாக இருக்கின்றீர்கள் என்று எங்களோட சேர்ந்து வெளியில போவதற்கு சில பெற்றோர்கள் விரும்புவார்கள், தங்களோட பிள்ளைகளையும் எங்களோட அனுப்புவதற்கு. அவ்வாறான ஒரு காலம் இருந்தது. ஆனால் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இந்த சவால்களும் எங்களோட வாழ்க்கையில வந்த பொழுதும் கூட நாங்கள் தன்னம்பிக்கையே இழக்கவில்லை. அப்பொழுதுதான் என்னாலே பல்கலைக்கழகம் போற அளவுக்கு என்னால் முடியவில்லை. திரும்பவும் படிப்பதற்கு என்றால் அங்க செலவுகள் ஏராளமாக ஏற்படுகின்றது. ஆனால் உறவுகள் யாருமே இல்லை கை கொடுப்பதற்கு. பார்த்தோம், அக்கா ஒரு மாதிரி போய்விட்டார். அவருக்கு சிறப்பு சலுகைகள் கூட கிடைத்தது மகா போல. அப்ப அவர் ஒரு அளவுக்கு சமாளித்துக் கொண்டார். பார்த்த பொழுது நாங்கள் ஏதாவது ஒன்று அப்ப எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. எனக்கு தையல் தொழிலை நான் அறிந்து கொண்டேன். அதை விட சின்ன ஒரு என்ஜிஓலையும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அப்ப இளையவர்களையும் அந்த வழியில கொண்டு போக வேண்டும் என்றதுல அந்த ஒரு 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 வீதம் கூட நாங்கள் இறங்கி கொள்ளவில்லை. என்னுடைய படிப்பை, என்னுடைய காலத்தை நான் தியாகம் செய்தாலும் கூட அவர்களை ஏற்றி விட வேணும், கை கொடுக்க வேணும். இந்த படிப்புல நாங்கள் எந்த விதத்திலையும் பின்னிக்க கூடாதுன்றது, அதை படிப்பு ஒன்று இருந்தால் நாங்கள் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் சிறியவர்கள் இன்றையும் சொல்லுவார்கள். என்னுடைய தங்கை சொல்லுவார், எனக்கு அம்மா அப்பா என்று சொல்வதற்கு பெரியக்காவும் சின்னக்காவும் இருந்தார்கள். ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் பல்கலைக்கழகம் போய் வீட்டை வருந்தனைக்கும் எவ்வளவு செலவானது என்று தெரியாது, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு சகோதரன் சொல்ற அளவுக்கு நாங்கள் அவருடைய தன்மையை மாத்தினோம். ஆக இளையவர்களுக்கு தங்களுக்கு கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கிறன்ற விஷயம் கூட தெரியாம இருந்தது நாங்கள் இருந்தபடியா. ஆகவே அந்த தன்னம்பிக்கையை நாங்கள் விட்டு விடவில்லை. இவ்வாறு எங்களுடைய இளமை காலம் முடிந்தது. ஆகவேதான் ஒவ்வொரு விடயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள்ல வந்து ஒரு திருப்பு முனைகள் வரும். அந்த இடத்துல வந்து மனம் தளர்ந்து விடக்கூடாது. இவ்வளவுதான் அடித்தாலும் இப்ப அடிமேல் அடி வைத்தால் அம்மியின் நகரம் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் கடினமான பிரச்சனைகள், துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் நாங்கள் எங்களுடைய இந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மறையான எண்ணங்கள், கடின உழைப்புகள் இவ்வளவு எங்கள்கிட்ட இறுக்கமாக இருந்தால் நாங்கள் ஒன்று நாளும் தோற்று போனவர்களாக இருக்க மாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு தருணத்திலே எங்களுக்கு இந்த நேரத்தை தந்து உதவி, இந்த நேரத்தை பொன்னிறமாக்கிய அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். உண்மையாக எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. உண்மையாக நானும் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லிக்கொண்டு, முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றி புள்ளி என்று சொல்லிக்கொண்டு பெரியவர்களிடம் இந்த நேரத்தை ஒப்படைத்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சதீஷ் மாஸ்டர், ஜீவா மாஸ்டர், கணேஷினி மாஸ்டர். இந்த தலைப்புடன் நீங்கள் அருமையான கருத்துக்களை எங்களுடன் பரிமாறியதற்கு நாங்கள் நன்றி சொல்லி அதை பாராட்டுமமாக அனைவரும் கைகளை தட்டுவோம். இனி கலந்துரையாடல் நேரம். அதற்கு முன் ஒரு பணிவான வேண்டுகோள், பேச்சுடன் சம்பந்தமான கருத்துக்களை பரிமாறுவதுதான் உசிதமானது. அதை உதாசீனம் செய்தால் நேர கட்டுப்பாடு அட்டுமுறி போகும் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. எனவே நான் சில இதை சொல்லிவிட்டு, இந்த 3வது கை மனிதனுக்குன்னு சொல்வார்கள் இந்த நன்னம்பிக்கை என்பதை.
திரும்ப திரும்ப மாற்றம் தோல்வி வந்தாலும் கை விடாது இருக்க வேண்டும். அதுலேயும் ஒரு கை வந்துட்டு அந்த வகையில தான் நாங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு இடம் அளிக்கப் போகின்றேன். முதலாவதாக டாக்டர் சிவசந்திரிகா மாஸ்டர். சத்தம் கேக்குது இல்ல? கேட்கல, உங்களோட சவுண்ட் வேற இல்ல. கேக்குறதா இப்ப? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. வணக்கம் அனைவருக்கும். நல்லொரு தளத்திலே மூவரும் வந்து 3 நட்சத்திரங்களாக நல்ல விறுவிறுப்பான பேச்சொண்டை தந்திருக்கிறார்கள். அனைத்தையும் கேட்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற பாட்டும் இருக்கிறது. உனக்கு உள்ளே இருக்கு தம்பி தம்பி என்ற பாட்டு. அது அந்த பாட்டும் ஞாபகம் வந்தது. நல்லாக இருந்தது. மூவருடைய ஒரு தன்னம்பிக்கை, முயற்சி, கடின உழைப்பு, நேர்மறை எல்லாம் இருந்தா ஒரு ஒண்ணுமே தேவையில்லை என்றது மிக அழகாக உங்களோட வாழ்க்கையை உங்களது சித்தரித்து நீங்களும் அதை நின்று காட்டி இருக்கிறீர்கள். தன்னம்பிக்கை தான் எங்களை இப்படி கொண்டு வந்திருக்கிறது. மிக சிறப்பாக அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக கலைவாணி ஆனந்தராஜன் மாஸ்டர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக சதீஷ் அவர்களும் ஜீவா அவர்களும் கணேதினி அவர்களும் சிறப்பான நிகழ்ச்சி தந்திருந்தார்கள், சிறப்பான பேச்சு தந்திருந்தார்கள். தன்னம்பிக்கை பற்றி தந்த பேச்சு இதனை நாங்கள் கேட்ட பொழுது இதைவிட இன்னும் வயது குறைந்தவர்கள் இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று எனது மனதில் தோன்றியது. அவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த இவர்களுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது என்று எனக்கு தோன்றியது. மிக சிறப்பான பேச்சு. அதிலே அந்த உன்னை அறிந்தால் என்ற பாடலை சதீஷ் அவர்கள் பாடியிருந்தார். அங்குதான் அவர்களுடைய அந்த உன்னை முதல்ல நாங்கள் எங்களை அறிய வேண்டும் என்றதை அதை திரும்ப ஜீவா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். முதல்ல தன்னம்பிக்கை எப்படி வந்தது, தன்னைத்தான் தன்னுடைய தன்னை நான் என்று எப்போ கண்டு கொண்டேனோ அன்றுதான் அவர் தான் எழுந்து நின்றதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல கணேசனி அவர்கள் குறிப்பிட்ட பொழுது அந்த பெற்றவருடைய ஊக்குவிப்பு இருந்தது. அது நிச்சயமாக நான் எனக்கு இல்லை நினைத்து கொண்டேன். தாழ்வு மனப்பான்மை முதலில் விலக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நான் எனக்கு என்னால முடியும் என்று நினைக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும். எங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்தால் இன்றைக்குமே மேல வர முடியாது. அதுக்கு ஒருவராவது குறைந்தது ஒருவராவது பெற்றோரோ நண்பரோ யாராவது ஒருவராவது தட்டி கொடுக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும். அதன் பிறகு தன்னம்பிக்கையை ஊட்டி விடுவதால எல்லாராலும் முன்னுக்கு வர முடியும். இந்த அருமையான சிறப்பான அந்த பேச்சை மூவரும் சேர்ந்து தந்ததுக்கு 3 பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடுவார். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஆனந்தி மலதாசன் மாஸ்டர். வரதா மாஸ்டர் விடுங்கோ, அவ முதலே கையோத்தினா. வரதா மாஸ்டர் வரதா மாஸ்டர் நீங்க ஆனந்தி சொல்லுங்க, அடுத்து நான் சொல்றேன். சரி மிஸ், தேங்க்யூ வெரி மச். என்ன சொல்லுங்கோ அன்புள்ளவங்களுக்கு இனிய வணக்கம். இன்று தன்னம்பிக்கையை பற்றி கதைச்ச சதீஷ், ஜீவா அண்ட் கணேஷினி மிகவும் அருமையாக இருந்தது. இதில் இந்த நாங்கள் இதில் எல்லோரும் தான் ஒவ்வொரு அனுபவப்பட்டு தான் முன்னுக்கு வந்த நாங்கள். உண்மையில் உங்களோட அனுபவங்களை சொன்னதில் மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில் நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ எல்லாரும் தோல்வியும் வெற்றியுமெல்லாம் இருப்போம். ஆனால் தோல்வி வந்தால் நாங்கள் துவண்டு விடக்கூடாது. துவண்டு விடாமல் அந்த தோல்வியை நாங்கள் அது ஒரு சேலஞ்சாக நினச்சிக்கொண்டு முன்னுக்கு வர பார்க்க வேணும். மிகவும் அருமையான பேச்சு. நீங்கள் திரும்ப வந்து 3 பேரும் வேறு ஒரு தலைப்போட வந்து சொன்னீங்கள்டா உங்களோட அனுபவங்களே. அது அனுபவம் இல்லாட்டியும் வேறு ஒரு தலைப்போட வந்து கதைச்சிங்கள் என்றாலும் அருமையாக இருக்கும். மிகவும் நன்றி. நன்றி 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 நன்றி. அடுத்ததாக வரதாசன் மாஸ்டர் நீங்கள் பேசலாம். யாவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த மூவருக்கும் வணக்கம். இன்றைய தளத்திலே புதுமுறையாக மூவர் வந்து ஒரே தலைப்பிலே 3 விதமான கோணத்திலே சொல்லியது மிக சிறப்பாக இருந்தது. முதலிலே
கூறியவர் தன் நம்பிக்கை, தளரா நம்பிக்கை, நேர்முறையான வழியிலே செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினர். அது மிக நன்று. அடுத்ததாக வந்தவர் தானே தானே உயர்ந்து வந்து 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 கடைசியாக தனியே நின்று தன்னம்பிக்கையோடு போராட வேண்டிய காலம் வந்தபோது அதை சரியாக செய்தேன் என்றார். கடைசியாக வந்தவர் தன்னம்பிக்கையோடு, தளராத முயற்சியோடு, கடின காலத்திலே, யுத்த காலத்திலே எவ்வாறு தன் குடும்பத்தை உயர்த்தினார் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் குடும்பத்தை உயர்த்தியதாக கூறினார். மிக மிக நன்றாக மூவரும் தன் நம்பிக்கை பற்றி கூறியதற்கு நன்றி. மீண்டும் வாருங்கள், இதே விதமாக ஒரு தலைப்பு எடுத்து எங்களுக்கு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 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 அடுத்ததாக வானா ஜே மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதிலே இப்படி ஒரு நிகழ்வை கேட்க நாங்கள் நிச்சயம் கொடுத்து வச்ச நாங்கள். அத்துடன் கலைவாணி அம்மா சொன்ன மாதிரி நிச்சயமாக இது நமது இளையவர்களுக்கு தேவையான ஒரு கருத்தண்டே நான் எண்ணுகிறேன். ஏனென்றா தற்காலத்து இளையவர்கள் கொஞ்சம் மனஞ்சோர்ந்த உடனே அவர்கள் தங்களை வெவ்வேறு பாதைகள்ல திருப்பி கொண்டு போறார்கள். ஏனென்றா இந்த நாடுகள்ல பல்வேறுபட்ட ட்ரக்ஸ் அப்படி இப்படி என்ற கணக்கு இருக்கிறதால அவர்கள் தங்களை அழிச்சு கொள்ளுகிறார்களுடைய தன்னம்பிக்கை என்றதை மறந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சுகள் உண்மையா இளைஞர்களுக்கு போக வேணும். அடுத்து வரதா மாஸ்டர் அவர்கள் 3 பேரை பற்றியும் விளக்கமாக சொல்லிவிட்டார்கள். அதுல நாங்கள் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. என்றாலும் என்னால் எனக்கு பிடிச்ச 2-3 சொல்றேன். சதீஷ் மாஸ்டர் பாடிய பாட்டு அந்த காலத்துல எல்லா வீடுகள்லயும் ரெக்கார்ட் பிளேயர்ல பாடினது உண்மைதான். அதுல எனக்கு உடனே அது நினைவுக்கு வந்தது என்னன்னா, என்னுடைய அம்மா என்னுடைய சிறுவர்கள் 2 பேரை வளர்க்கும் பொழுதும் அந்த பாட்டை நிச்சயமாக பாடுவா. அதுல குறிப்பாக அவ சொல்ற ஒரு விஷயம் மாபெரும் சமையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என போற்றி புகழ வேண்டும் என்று நெடுக சொல்லுவா. அதை நான் கேட்டு கேட்டு ரசிக்கிறேன் நான். ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்யும் அப்படி என்று நினைக்கல. ஆனா உண்மையாகவே அது வேலை செய்திருக்குதுன்றதை நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் ஸ்ரீ சுகந்தராஜா மாஸ்டருக்கும் நன்றி கூட நாங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் இந்த சிறப்பான பேச்சு நீங்கள் வித்தியாசமான முறையில 3 பேர்த்தையும் வித்தியாசமான முறையில இருந்தது. எப்படி கஷ்டப்பட்டு வெளியில வந்தது, குறிப்பாக வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் நிச்சயமாக அந்த தன்னம்பிக்கை இருந்தபடியாலதான் எல்லாரும் இந்த நிலைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கூடி எல்லாரோடையும் கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சில பேர் அத பிழையாக பேர்ந்து பணங்கள் வந்தா பிறகு போயிருக்க கூட, ஆனால் பெரும்பாலானவர்கள் இன்றும் நல்லாக இருப்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 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 அடுத்ததாக அருந்ததி சுகந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். சதீஷ், ஜீவா அண்ட் கணேஷினி மாஸ்டர் 3 பேரும் மிகவும் சிறப்பான தன்னம்பிக்கை 3 பேரும் ஒவ்வொரு கோணத்தில் கூறியிருந்தீர்கள். உங்களோட வாழ்க்கை வரலாற்றுல உண்மையான கதையை கூறின போது அதை கேட்கறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. ஏனென்றா சும்மா புத்தகங்களை படிச்சுட்டு கதைக்கிறதுலும் பார்க்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேசும்போது அது எல்லாத்த மனதிலையும் அருமையாக பட்டிருக்கின்றது. அருமையான விளக்கங்கள் கூறினீங்கள். என்ன மாதிரி வாழ்க்கையில விழுந்தாலும் எழும்பக்கூடிய வசதி எல்லோருக்கும் அது ஆண்டவன் கொடுப்பான். நாங்கள் தன்னம்பிக்கையோடு என்ன அலுவலும் செய்தா நாங்கள் செய்வதோடு ஆண்டவன் துணையும் கட்டாயம் வரும் என்பதையும் 3 பேரும் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி. இப்படிப்பட்ட பேச்சுகள் எங்கள் அனைவருக்கும் தேவை என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் 3 பேரையும் திரும்ப இந்த தளத்தில் சந்திக்க விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. 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 அடுத்ததாக கலா மகாலிங்கம் மாஸ்டர் நினைக்கின்றேன்.
நீங்க அன்மியூட் பண்ணணும். பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. வடை இல்லை. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சரி, சரி. இப்ப பேசலாம். அட திரும்ப போயிட்டா. கலாம் மகாலிங்கம் அம்மா நீங்க அன்மியூட் பண்ணணும். கமலா ஓகே ஓகே அப்ப இப்ப சரி. பேசுங்க. தொடாம பேசுங்க. ஓகே நான் பாட்டில தான் இருக்கிறேன். பெரிய நடந்திருக்கு. அதனால உங்களோட கதைக்க முடியல. ஒரு தேங்க் கூட சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய பேச்சு கிளியர் இல்லையம்மா. கொஞ்சம் வடிவா பேசுறீங்களா? மைக்கு கிட்ட வந்து பேசுங்க. பேசுங்க இப்ப. ஓகே பொறுங்கோ. இப்ப கேக்குது வடிவா. நான் சொல்ல கேட்டா எவருக்கு நன்றி சொல்லத்தான், நம்பிக்கை என்றதை சொல்லத்தான் எடுத்தேன் நான். வாரம் அம்மா பொறுங்கோ உழைக்குது. நம்பிக்கையை கேட்டுட்டீங்க, நம்பிக்கையை விடாதீங்க. நான் உண்மையா முறிஞ்சு வைக்கிறேன். என்னோட முகம் வராது பார்க்கக்கூடிய பரவாயில்ல. நான் கதைக்கிறேன். எங்க போனாலும் அந்த மெடிடேஷன் செய்து கொண்டே இருக்கிறேன். என்ன உங்களுக்கு சோம் இல்லையோ? கால் வந்து சரியா போய் ஆனந்தி மாஸ்டர் நேர கதைச்சு பாருங்க. சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்தது. சதீஷ் மாஸ்டர், ஜீவா மாஸ்டர், கணேஷினி ஆகியோர் மூவரும் இந்த தன்னம்பிக்கை பற்றி மிக சிறப்பான விளக்கங்களை கொடுத்தார். சதீஷ் மாஸ்டர், நம்மை நாம் உணர்ந்தால் முதலில் நம்மை நாம் உணர வேண்டும், உணர்ந்தால் தான் தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் என்று அருமையாக அந்த பாடல் மூலம் விளக்கினார். வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை மூவரும் கூறினார்கள். எப்படி தன்னம்பிக்கையால் தாங்கள் வாழ்க்கையில் முன்னேறினோம் என்பதை மிகவும் அழகாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்க்கை என்பது ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பயணம்தான். அதில் நாங்கள் எதிர்நீச்சல் அடித்துத்தான் வெற்றியை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்நீச்சல் அடிப்பதற்கு தன்னம்பிக்கை தான் அடிப்படை என்பதை மூவரும் மிகவும் சிறப்பாக விளக்கியதற்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள் இப்பொழுது பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக வித்தியாசமான முறையில் 3 பேரும், அதாவது சதீஷ், கணேஷினி அண்ட் ஜீவா அவர்கள் வந்து பேசினார்கள். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நீங்கள் உங்களோட அனுபவங்களை அருமையாக இருந்தது. இந்த பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணுற நேரம் என்ன செய்தீங்கள், அதுகள் எல்லாத்துக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும். சின்ன ஒரு புத்தக வடிவிலும் உங்களோட கட்டுரையோ சில விஷயங்களை எழுதினீங்களா, அதில் உண்மையால எழுதி கொண்டு வர வேணும். நீங்கள் உண்மையை இப்போ வந்து பாருங்க, இப்போ காந்தி அளவு போராட்டி கூட காந்தி எல்லாம் ஆட்டோபயோகிராஃபி எழுதினவர், அதாவது தன்னுடைய சரித்திரங்களை பற்றி எழுதுகிறார். அதுல எல்லா உண்மையும் தான் எழுதினவர், என்னென்ன செய்தாரோ அதை அப்படிப்பட்ட ஒரு உண்மைகளை நீங்க எழுதி ஒரு சின்ன ஒரு கட்டளை கூட எழுதலாம். அது பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும். ஆனா நீங்க வந்து தியானத்துல நீங்க ஒரு 48 நாள் கலந்து கொண்டு நீங்க செய்தீங்கன்னா உங்களை பிடிக்க முடியாத ஆளா வருவீங்களே. என்னன்னு சொன்னா, நீங்க வந்து அதுல வந்து ஒரு கணக்க மேனிஃபெஸ்டேஷன் செய்வீங்களா, அதாவது விஷுவலைசேஷன், அதாவது நீங்க என்ன விதமாக நீங்க இருக்க போறீங்களென்று உணர்ந்து அந்த விதமாக நடந்து கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஆளாக நீங்க வரலாம். அதுக்குதான் உங்களை நாங்கள் கேட்கறது, இதுல வந்து கலந்து கொள்ளுங்க கேட்கிற ரீசன் அதுதான். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுன்றதை உங்களோட பேச்சிலிருந்து அறிந்து கொண்டு, நான் தியானத்தை நீங்க செய்யுங்கோ. தியானம் பெரிய விஷயம் இல்லை, யாரையும் செய்யலாம். தியானத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, ஓடவும் தேவையில்லை. ஒரு 10-15 நிமிஷம் காலமையும் பின்னேறம் செய்தீங்களா உங்களோட வாழ்க்கை முறை அப்படி அப்சைட் டவுனா வேற மாதிரி மாற்றி காட்டும். அப்படி என்னென்னு சொன்னா, நீங்க அந்த விதமாக செய்ய வேண்டும். என்ன நாங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கேன்னு எனக்கு தியானம் தெரியாது, தியானம் பண்ண
என்ன விஷயம்ன்றே எனக்கு தெரியாது. ஆனா இங்கிலாந்துல வந்தா எனக்கு தெரிஞ்ச எல்லாம். இப்ப உங்களுக்கு நன்றியா இருக்க வேண்டியது உங்களோட கண்ட்ரி இங்கிலாந்து. இப்ப இங்கிலாந்து வந்து கனவேரை தூக்கி மேல விட்டு இருக்கு. அதை ஆக்கள் சொல்லிடுமா, நீங்க சொல்லி காட்டி இருக்கிறீங்களே என்ன இங்க செய்த விஷயத்த நீ இலங்கையில செய்யறது சரியான கஷ்டமா இருந்திருக்கும். என்ன இந்த இங்கிலாண்டபடியா அது எந்த வித மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி செய்யக்கூடிய மாதிரி வந்தது. உங்களோட சரித்திரம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே போல மற்றவர்கள் நல்லா பேசினார். இன்னொரு முறை வந்து வேற டாபிக்ல 3 பேரும் வந்து 3 விதமா பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க 3 பேரும் எப்ப ரெடி என்று சொல்றீங்களோ அப்ப வந்து நீங்க பேசணும். ரெடி என்று நீங்க தான் சொல்லணும் தாரத்துக்கிடம். மாஸ்டர். வணக்கம் 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 ஜெகா மாஸ்டர். முதலில் இன்றைய தியானத்தை மிக அழகாக அமைதியாக நடத்திய ஆனந்தி பாலதாசனுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி அம்மா. அடுத்து இன்று வந்த மூவரும், அதாவது மூக்கணிகளா மூவேந்தர்களா, தமிழுக்கும் 3 எழுத்து தான், எல்லாவற்றிலும் கன்றை இன்னும் கூறிக்கொண்டே போகலாம். இந்த 3 பேரும் நீங்கள் வந்து இன்று மன்னிக்க வேண்டும், 3 பேரும் வந்து கூறிய விஷயம், இன்று கூறிய அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொருடைய விஷயம் வித்தியாசமாக இருந்தது. இதுல ஜீவாவினது மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனால் இருப்பினும் எல்லாம் எங்களுக்கு இப்படி வயது, எங்களுக்கு நாங்கள் உங்களோட வயது மூத்தவர்களா இருந்த போதிலும் உங்களிடம் நாங்கள் இன்னும் அறியக்கூடியதா இருந்தது. லேர்ன் பண்ண இன்று நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதா, ஏதாவது ஒன்றை படித்துக் கொண்டுதான் போகின்றோம். என்றும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருந்தாலும் படித்துக் கொண்டு போகிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்குகிற நிச்சயமாக. குறிப்பாக சதீஷ் மாஸ்டர், கணேசினி மாஸ்டர், நாங்கள் இங்கே மாஸ்டர் என்று தான் கூற வழக்கம், மன்னிக்க வேண்டும், ஜீவா மாஸ்டர். இந்த ஜீவா மாஸ்டர் ஏன் கொஞ்சம் வித்தியாசமான இருக்குன்னு நான் என்னுடைய பார்வையில் தெரிகிறது என்று சொன்னால், அவ வந்து இளம் வயதிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர். அதாவது இயல்பாகவே திருப்திப்படும் மனத்தையும் உடையவர். அதனால அவருக்கு இந்த தன்னம்பிக்கையை வளர்ப்புரிய சந்தர்ப்பங்கள் சிறு வயதில் ஏற்படவில்லை. 45 வயது என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட. அந்த வயதில் தான் அவ தனியே நின்று தான் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். ஆனால் கணேசனியை பொறுத்த வரையிலே அது ஒரு போராட்டம். மூத்த பிள்ளை என்று நினைக்கின்றேன் நீங்கள். அது வந்து நீண்ட காலமாகவே பல போராட்டங்களுக்குள்ளாக நீங்கள் வந்த மாதிரி தெரிகின்றது. அது உங்களுக்கு வாழ்க்கை நிறைய அனுபவங்களை தந்திருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். அந்த நம்பிக்கையை வர நீங்கள் அது உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட்டிக்கொண்டே வந்திருக்க வேண்டும் போல தெரிகின்றது. அதே மாதிரி தான் சதீஷ் மாஸ்டர் அனுபவம் வந்து அதாவது நன்றாக இருந்து எல்லாவற்றையுமே இழந்ததாக அவர் கூறி, பிறகு அவர் கூறிக்கொண்ட அந்த வழி, அந்த மோர்கேஜை தன்னுடைய காசை தானே ஆப்ஷன் இட்டதை மிகவும் சந்தோஷமா இருந்தது. நல்லொரு வேலையை சேர்க்கிறார். என்ன மாதிரியான எல்லாமே போய்விட்டது. ஆனால் அதுல இருந்தே நான் பில்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. 3 கோணங்களும் வித்தியாசமாக இருந்தது. மிகவும் நன்றி. உங்கள் எல்லோருக்கும் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகவும் அழகாக இருந்ததுமா. உங்களிடமிருந்து நானும் சில விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது இந்த வயதிலும். இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு இந்த 70 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. எனக்கு இப்பொழுதுதான் தியானத்தை பற்றி எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. சில வழியில் யோசிப்பதுண்டு. உங்களுக்கெல்லாம் இந்த தியானத்தை எல்லாம் கற்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் கற்க வேண்டும், கண்டிப்பா நீங்கள் கற்க வேண்டும் நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது வாழ்க்கையில் உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் நேர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் கூட்டுவதற்கு இலகுவாக வகை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதே மாதிரி நாங்களும் இங்கு சிறுவர்களுக்கும் நாங்கள் பயிற்சிப்படுத்தி வருகின்றோம். மிக்க நன்றி சதீஷ் மாஸ்டர், உங்கள் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்துக்கு. ஜீவா மாஸ்டர் இங்கே இல்லை, எனக்கு ஸ்கிரீன்ல காணவில்லை. கணேசனி மாஸ்டர் உங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி. அடுத்ததாக ராதா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். மும்மூர்த்திகளுக்கும் வணக்கம். இந்த பேச்சை தந்த மும்மூர்த்திகளுக்கும் வணக்கம். நான் இதுல எல்லாரும் எல்லா விதமான கருத்துகளையும் சொல்லிட்டினம். ஆனா நான் வந்து நீங்கள் 3 பேரும் சொன்னத ஒரு கருத்துலதான் பாக்குறேன். நான் பாக்குறது எப்படின்னா, உங்களோட 3 பேற்றினுடைய பேச்சுன்ற சுருக்கத்தையும் எல்லாரும் சொல்லிட்டினம். ஆனா எனக்கு பார்த்தா அந்த மூவருடைய பேச்சுல இருக்கிற ஒற்றுமை வந்து உங்களுக்கு வந்த துன்பத்துக்கு
துன்பத்துக்கும் இடையூறுகளுக்கும் பயப்படாமல், மனம் தளராமல், மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொண்டதுதான் உங்கள் 3 பேர்ட்டையும் சிறப்பு என்று நான் சொல்லுவேன். ஏனென்றா கனாக்கள் அப்படியான துன்பங்களும் இடையூறுகளும் வரைக்குள்ள அநேகமாக எல்லாரும் மனம் தளர்ந்து போடுவினோம். நீங்க அந்த மனம் தளராமல் விடாமுயற்சியோடு எதிர்கொண்டதுதான், அதுதான் போற்றத்தக்கது. மற்றது இன்னொரு விதத்துல பார்த்தா நீங்க 3 பேரும் துன்பத்துக்கு இடையூறு கொடுத்திருக்கிறீங்க. ஏனென்றா வந்த இடையூறுகளை கண்டு நீங்கள் பயப்பட இல்லை. அப்ப அப்ப அப்படின்னா நீங்க அந்த வந்த இடையூறுகளை கண்டு நீங்க துன்பப்பட இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்றாருன்னா வள்ளுவர் ஒரு குறள் ஒன்று தந்திருக்கிறார். இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை படுபவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்கள் இந்த துக்கத்தை கண்டு துக்கத்துக்கு இடையூறு கொடுத்திருக்கிறீங்க. அப்ப துக்கத்தை கண்டு நீங்கள் துன்பப்பட இல்லை, இடையூறுகளை கண்டு நீங்க துன்பப்பட இல்லை. அதுதான் அந்த உங்களோட 3 பேர்ட்ட விசேஷமும் என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பேச்சுகளுக்கு. நன்றி 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 நன்றி. நான் இப்ப இன்னும் கூட கருத்து சொல்ல போறேன். இந்த அதே யோசித்தல் என்ற வேர்டை நீங்க பாவித்தீர்கள். ஐ லைக் இட். ஏன்னா ஐ டூ தேட். அதை சொல்றார்கள் கான்டெம்ப்ளேஷன். நான் கான்டெம்ப்ளேஷன் சி மட்டும் இல்லை, ABCDEF மட்டும் போடுறேன். அனலைசிங், பிரெயின் ஸ்டார்மிங், கண்டெம்ப்ளேஷன், டெலிபரேட்டிங், இவாலுவேஷன், ஃபேக்ட் ஃபைண்டிங். அந்த ஃபேக்ட் ஃபைண்ட் தான் கீ. அப்ப அதை ஆழ்ந்த சிந்தனைன்னு சொல்லுகிறார்கள். அப்ப அதுதான் தியானம் ஒன்றும் போட்டு கிடக்குது. இப்ப உண்மையா இருந்தாலும் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். என்ன பொறுத்தவரையில தன்னை மனம் அறியணும். மனம் எவ்வாறு அமைகின்றது, எவ்வாறு செயற்படுறது, அதைத்தான் அறியணும். எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். 5 நிமிஷம் இருக்குது. இது நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த 4 நாளா தான் எனக்கு மண்டைகளே தெளிவு வந்தது. எண்ணம் என்றால் என்ன? இவ்வளவு நாள் நான் யோசிக்க இல்லை. எண்ணம் என்றது ஏதோ ஒரு அனுபவம். ஒன்றில் உருவமா இருக்கலாம், அல்லது ஒரு சத்தமா இருக்கலாம், அல்லது ஒரு மொழி, அதாவது சொற்களா இருக்கலாம், வார்த்தைகளாக. இது 2 விதமா நடக்குது. இந்த எண்ணம் சிந்திக்கிறது. ஒன்று பைகான் என்று சொல்வார்கள், முடிந்த ஒன்றை மீள் நினைவு கொண்டு. அப்படிதான் நாங்கள் நினைக்கலாம். ஒன்றுமில்லாத நினைக்க இயலாது. அப்ப ஒன்றில் முடிந்தது அது கூடாதுன்னு சொல்கிறார்கள். அது நல்ல பாசிட்டிவ் வே, அல்லது இன்கமிங்க. அப்ப இன்கமிங்கா நீங்க யோசிக்கிறதுக்கும் ஏற்கனவே உங்களோட மனதில் இருக்கிறத வச்சுதான் யோசிக்கலாம். ஒன்றுமில்லாம யோசிக்கலாது. அப்படியே நீங்கள் யோசிக்காமல் அதை கொஞ்சம் திரிவுபடுத்தி, ஒரு தோல்வி அடைந்தால் அதை வெற்றியாறதுக்கு மாற்றி, அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. அப்ப இதுலதான் அந்த வெற்றி தோல்வி என்றது அடங்கி இருக்குது. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் குறியான்னு இல்லையே. அது நிர்ணயிப்பது எவ்வாறுன்னு பார்த்தா ஆக்கபூர்வமா இருக்கணும். அப்ப ஆக்கபூர்வமான வேண்டிய என்னன்றது எப்படியாவது நான் அடை வருவேன் என்று சொல்லி, அப்ப என்னால் முடியும் என்று சொல்லிக்கலாம். அதான் அதுல இருக்க சூட்சுமம். அப்ப இதுதான் எங்களோட எண்ணங்களோடைய. நீங்க நம்ம மாட்டீங்க இவ்வளவு நாளும் இப்படி யோசிக்கல. இந்த 4 நாளாக ப்ரிப்பேர் டாக் நெக்ஸ்ட் மந்த். அப்ப அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. எனக்கு இன்னும் கிளாரிட்டி வருகிறது. அதான் இந்த தளத்துல நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் தெளிவு வந்து கொண்டே இருக்கின்ற, அதுக்கு முடிவில்லை. ஐ எம் நாட் சேயிங் ஐ ஃபவுண்ட் எவ்ரிதிங். இதுக்கு மேலால ஏதாவது கிடைச்சால் வேறு யாருன்னு சொன்னா நான் அதை இன்க்ளூட் பண்ணுவேன். அப்ப நாங்கள் யோசிக்கல. உண்மை அறிவது இந்த ஆன்மான்னு சொன்னால் யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் எனிதிங். மனம் என்ன மாதிரி சிந்திக்கின்றது, இது இதுல இருக்கிற சூட்சுமம் என்னன்றதை தான் அறியணும். அதான் நானும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். அதை நீங்க அறியாமல் என்னது தான் செய்தாலும் மேபி a good time things will fall in your place. I believe in that. சம்திங் சர்ச்சையில நடக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சர்ச்சையில நல்லது நடக்கலாம். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எந்த விஷயம் வெற்றியாறதுக்கும் இருக்கிற காலம் நேரம் மற்றவர்களுடைய தன்மையும் போட்டிருக்கிறார். If you are in a bad working place, you may have to move and find another job. அதுல இருந்தால் you're not going to succeed. So அதான் திருவள்ளுவர் காவனாத ஒரு விஷயம் இல்லை. இனிமேலும் நீங்க பேசின தலைப்பு அருமையானது. ஆகவே நான் அதையும் பாராட்டி கலந்து கொண்ட அனைவரையும் நன்றி சொல்லி, வேறு யாரும் பேச இருந்தால் மாதவன் வந்திருக்கிறார் லிவர்பூல்ல இருந்து. மாதவன் மாஸ்டர். நன்றி. எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் செய்யறேன் chat boxல before நான் மானிட்டர்
Sorry. I'll continue on. But we are dedicated to promoting world peace and harmony through daily meditation, accompanied by educational talks that bring valuable insights to many. In addition, we offer free yoga sessions, including chair exercises. Session time, UK time, 9 a.m., 10 a.m., and 8 p.m. Europe time, 10 a.m., 12 noon, and 9 p.m. India and Sri Lanka time, 12:30 p.m., 4:30 p.m., and 1:30 a.m. Australia, Sydney time, 8 p.m., 10 p.m., and 7 a.m. New York, USA, Toronto time, Canada time, 5 a.m., 7 a.m., and 3 p.m. Singapore and Malaysia time, 5 p.m., 7 p.m., and 4 a.m. We warmly invite you to join. Thank you very much. Congratulations. You live in prosperity. And one thing, can I speak? Is that all right? Sorry. Because, Ganeshini Master, Sadish Master, Jiva Master, Miko Malaka, like experience life, but never give up under the national matter. Kunja experience, Kunja near board, Kunja sorry. Nayan. Oh, sorry. I had it done. Sorry. That's it. Sorry. ஃபினிஷ் போடுறது. நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லலாம். ரெண்டு இதுல chat boxல 2 வசனம் இருக்கு, அதே மாதிரி வாட்சி விடுங்க முடியுமா? நான் வாசிக்கட்டா? அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் 3 முறை அந்த ப்ரோக்ராமை தான் சொல்லுகின்றது. இல்ல மற்றது 2 இருக்கு. வாசிக்கிறேன். வாசிக்க போறாங்க விடுங்க. ஓகே, வாசிங்க. மூவரும் உங்கள் அனுபவங்களை அழகாக சிறப்பாக தொகுத்து தந்தீர்கள். மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அது சொன்னது ஜெயா கனடா. மற்றது சுதாங்கனி ஐபோன்ல இருந்து சொல்லியிருக்கிறா. கஷ்டம் வர கடவுளே என்போம், கடவுளை நினைக்க தியானம் துணையாக இருக்கும், தியானம் பண்ண தன்னம்பிக்கை தானே வருகிறது. அவ்வளவுதான். அந்த 2 தான் மெசேஜஸ். சதீஷ் மாஸ்டர், நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்களா? எப்படி நடந்த உங்களுக்கு பிடிச்சு கொண்டத? கணேஷினி என்றவங்க கூட வைஃப் அப்படியா? சரியா?